ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நவராத்திரி அன்னைக்கு 9 நாளும் அம்பிகைக்கு அழகான அலங்காரம் முடிஞ்சது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா 9 நாளும் நாங்களும் சாரீ கட்டி பொம்பளை வேஷம் போட்டுட்டு அலைஞ்சிட்ருந்தோம். அது ஒரே அட்டகாசம் கோவிலில். இந்த அம்பிகையை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரே ஒரு கதை ஞாபகம் வருது. அதாவது அம்பிகை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாட்டியும் சண்டை வரும்போதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அவளை வாள் வச்சு கொள்ளலையா, வார்த்தைகளால் கொண்டிருக்காங்க. அதாவது இருப்பாங்க இல்லையா, துஷ்டர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வார்த்தைகளால் கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதூறான வார்த்தைகள், அவ்வளவு கேவலமான வார்த்தைகளாக அம்பிகைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. அந்த அளவுக்கு அவளை கேவலமாக பேசினதால் அவள் கூனி குறுகி நின்று இருக்கா. அன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட மோட்டிவேஷனலாக பேசுனது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம சிவன் தான். அவர் தான், நீ ஒரு அம்பிகை, நீ ஒரு தேவதை, நீ ஒரு அழகு, யார் என்ன சொன்னா என்ன, நீ வதம் பண்ணுறதுக்காக வந்திருக்க, அப்போது நம்ம கடமை என்னவோ அதை நீ செய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அம்பிகை எழுந்து நின்று ஒரு காளி ரூபத்தில் எல்லாரையும் வதம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நம்மளுடைய பின்னாடியும் யாராவது இருப்பாங்க, மோட்டிவேட் பண்ணுவாங்க. அன்னைக்கு அவள் காளியாக நின்று கோலம் தான் இந்த கோலம். அதுக்கப்புறம் அவள் சாந்தமாக ஸ்வரூபமாகி துர்க்கையாக மாறி நம்மளுக்கு இன்னமும் அழகான காட்சி கொடுத்துட்ருக்காங்க. நம்மளை எல்லாரும் காத்து ரட்சிக்கிற மாதாவாக துர்க்கை மாதா இருக்காங்க. வாழ்க வளமுடன்.